ஹலோ வணக்கம். நான் உங்கள் கீர்த்தி பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுலேருந்து வியாபாரம் நல்லா அருமையாக போயிட்டுருக்கு. இடம் நிறையா சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டி நிறையா வந்திருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 சொத்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நானும் நிறைய கஸ்டமருக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன், வாங்க வந்து பார்க்க வாங்கன்னு. நிறைய பேர் வராங்க. ஆனால் சில பேர் இன்னும் டைம் கிடைக்கல, மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. வாங்க, நிறைய சொத்து இருக்குது. திருவத்தூரில் அஜாக்ஸ் பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் இருந்து மணலிப்பூ நகர், காலடிப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. வீடு வந்து சின்ன ப்ராப்பர்ட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 லட்சம் அதுலேருந்து ஸ்டார்ட்டு. 25 லட்சத்துலேருந்து மணலிப்பூனர்லாம் 25 லட்சம், 35, 45 அந்த பட்ஜெட்டில் மணலிப்பூனரில் புது வீடாகவே இருக்குது. திருவத்தூர் சைடில் 45, 47, 50, 55 அந்த பட்ஜெட்டில் புது வீடாகவே இருக்குது. இன்னும் அப்படியே இந்த பக்கம் காலடிப்பேட்டை பக்கம் வந்தீங்கன்னா 80, 90, 95, ₹1, 1.10 அந்த ரேஞ்சில் வருது. அப்படியே நம்ம வண்ணாரப்பேட்டை பக்கம் வந்துட்டிங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் மினிமம் ஸ்டார்டிங் வந்து 1.10, 1.20 அந்த அந்த பட்ஜெட்டில் வருது. ஸ்டார்டிங்கில் காலி இடம் நிறையா இருக்குது. யாரும் நீங்கள் வாங்கி வீடு கட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. எல்லா இடமே க்ரோத் நல்லா இருக்குது. விலை வந்து ஒரு மாதம் அதிகபட்சம் 1 மாதம் 1.5 மாதத்தில் விலை வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. சொத்தும் வந்து ரொம்ப நாள் நிற்கிறது இல்லை, டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகிடுது. அதனால் மேக்ஸிமம் டிலே பண்ணாமல் வாங்க. எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ கொஞ்சம் முன்னாடியே நம்ம வாங்குகிற மாதிரி, நல்ல ரேட்டில் வாங்குகிற மாதிரி இருக்கும். போக ரேட்டு ஏறிட்டு தான் இருக்குது. நல்ல ரிட்டர்ன், எல்லாமே ரிட்டர்ன் சோர்ஸ் கொடுக்குற மாதிரி தான் நல்ல சொத்து, நல்ல அருமையான சொத்தெல்லாம் இருக்குது. பாருங்கள். எதாவது தேவைப்பட்டதுன்னா உடனே கூப்பிடுங்க. இந்த நம்மளோட யூடியூப்பையும் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நிறைய பேர் வந்து மீடியேட்டர்ஸும் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு சில பேர் வந்து பார்ட்டி மாதிரியே பேசுகிறாங்க. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. நீங்கள் பார்ட்டி மாதிரியே பேசுகிறத விட உங்களுக்கு எனக்கு டைரெக்டாகவே நிறைய சொத்து இருக்குது. உங்களுக்கு நீங்கள் மீடியேட்டர்னு சொல்லி உங்களை செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். உங்களால் நானும் 10 ரூபா சம்பாதிப்பேன், என்னால் நீங்களும் ஒரு 10 ரூபா சம்பாதிப்பீங்க. சரியா? நானும் வந்து ஒரு சாதாரண மீடியேட்டர் தான். எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் கொஞ்சம் முயற்சி எடுத்து நான் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் முயற்சி எடுங்க. அது நியாயமான முறையில் முயற்சி எடுங்க. டைரெக்டாக கேளுங்க. ஏதோ ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு டைரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? நானே வந்து சில ப்ராப்பர்ட்டிலாம் எனக்கு டைரெக்டாக வராது, லிங்க்கில் தான் வரும். ஸோ அந்த டைமில் வந்து அது சொல்ல முடியாது, அதை பண்ண முடியாது. நான் அதனால் இப்போ நான் நிறையா ப்ராப்பர்ட்டியை வந்து யூடியூப்பில் போடுறதே தவிர்த்துட்டேன். இப்போ நான் போட்டிருக்க எல்லா சொத்துமே அட்வான்ஸ் பண்ணியிருக்க பார்ட்டியை வச்சு அட்வான்ஸ் பண்ணியிருக்க சொத்து எல்லாமே யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போடாத சொத்து தான். நான் இப்போ போடுறதே கிடையாது. ஏதாவது 1-2 மட்டும்தான் போடுறது. மிச்சம் யாரும் கேட்டாங்கன்னா பர்சனலாக நம்ம வந்து அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதனால் உங்களால் தான், நீங்கள் பண்ணுற வேலையால் தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மாற்றி யோசிக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறீங்க. நான் வாட்டுக்கு வந்து சரி நியாயமாக எல்லோரும் நியாயமாக இருப்பாங்க, எல்லாம் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சி நம்ம பண்ணோம். அது கொஞ்சம் நம்மக்கிட்டே வந்து பார்ட்டி மாதிரியே ஃபோன் பண்ணி பார்ட்டி மாதிரியே பார்க்க வராங்க வேறு. அதுக்கப்புறமா தெரியுது, ஏன்பா நீ புரோக்கரில் தான்ப்பா, என்னப்பா நீ பார்ட்டி மாதிரி ஏன்ப்பா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் பேன்னு முழிக்குதுங்க.
நம்ம என்ன பண்ணுறது? எதுக்கு அந்த வேலை? ஓப்பனாக பேசுங்க. ஏங்க இந்த மாதிரி நான் மீடியேட்டர், நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், எனக்கு வந்து என்கிட்ட பார்ட்டி இருக்காங்க, இந்த பட்ஜெட் எடுக்கிறதுக்கு பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. பேசுனீங்கன்னா நான் என் சைடில் என்னால் முடிஞ்சது, எனக்கு டைரெக்டாக இருக்கிற சொத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லணும், வியாபாரம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் எடுத்த உடனே கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. செல்ஃப் இன்ட்ரடியூஸு கண்டிப்பாக தேவை இல்லையா? நம்ம புரோக்கர் வேலைக்கு வந்து நம்ம இதை வந்து நம்ம ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம பேசிக்கிட்டாதான் நம்ம தொடர்ந்து வந்து நிறைய வியாபாரம் பண்ணலாம். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய்.